இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பல்லவி, பொண்ணு வீட்ல இருந்து வந்துட்டாங்க. இசை வந்துட்டா. சீக்கிரமா போய் ஆரத்தி தட்ட கொண்டு வா. சரிம்மா. வாங்க வாங்க. வணக்கம் அத்தை. வணக்கம். 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 ஓகே. விஷாலண்ணா, இசைய நீ வந்துட்டாங்க. அம்மா ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வர சொன்னாங்க. நான் போய் எடுத்துட்டு வரேன். எதுக்கு? நம்ம வரக்கூடாதுன்னு சொல்லியும் இவ வந்திருக்கா? இவளா? என்னடா மச்சான், அந்த பொண்ணு வரமாட்டான்னு சொன்ன, பட்டு புடவைய கட்டிக்கிட்டு கல்யாண பொண்ணா ஜம்முன்னு ரெடி ஆகி வந்திருக்கா. முடிஞ்சு போச்சு. இந்த ஜென்மத்துல இவதான் மச்சாவும் பொண்டாட்டி. அத மாத்தவே முடியாது. டேய், எப்படிடா? நான் அவ்வளவு சொல்லியும் லெட்டர்ல எழுதி இருக்கிறத படிச்சுட்டும் எப்படி இவளால வர முடியுது? இதுக்கு மேல ஒரு மனுஷன் அவளை பிடிக்கலன்னு எப்படிடா சொல்றது? ரொம்ப சிம்பிள் லாஜிக் மச்சான். அவளோட குடும்பத்தையும் பாரு, உன்னோட குடும்பத்தையும் பாரு. உன்ன மாதிரி வசதியான குடும்பத்துக்கு அவ மருமகளா வந்தா அவளும் அவ குடும்பமும் லைஃப் டைம் பக்காவா செட்டில் ஆயிடுவாங்க. அந்த சான்ஸை விட்டுறக்கூடாதுன்னு தான் அவ நினைக்கிறா. ஆமா மச்சான், நீ இவ்வளவு தூரம் சொல்லியும் ஸ்ட்ராங்கா நீ எழுதி வச்ச லெட்டரை படிச்ச பிறகும் எதையும் சட்டை பண்ணாம பணத்த ஆசையில இப்ப உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வந்து நிக்கிறா. எவ்வளவு கேவலமான புத்தி! இப்படியும் மனுஷங்க இருப்பாங்களா? பணம் மேன், பணம். அதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. கல்யாணம் செஞ்சுக்க மாட்டாங்களா என்ன? இசை வாமா. அத்தை ஒரு நிமிஷம். என் தங்கச்சி வர்ஷினிக்கும் சேர்த்து ஆரத்தி எடுக்கிறீங்களா? இல்லக்கா, உனக்கு மட்டும்தான் ஆர்த்தி எடுக்கணும். எனக்கு வேண்டாம் அத்தை. ஏய், நீ சும்மா இரு. அத்தை, எங்க 2 பேருக்கும் சேர்த்தே ஆரத்தி எடுங்க. இவளுக்கு நிறைய கண் திருஷ்டி. ப்ளீஸ் அத்தை. சரிம்மா, 2 பேருக்கும் சேர்த்தே எடுக்கிறேன்.